எப்பவும் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவ, 2 மாசம் கூட தாக்கு பிடிக்க முடியாம விட்டுருவ. அதான் கேட்டேன், இது எத்தனை மாசம்? நான் என்ன பண்றது அபி? உப்பு விக்க போனா காத்தடிக்குது, அப்புறம் மாவு விக்க போனா மழை பெய்யுது. அப்ப புலி வைக்க போலாமே. பாத்தியா கிண்டல் பண்ற பாத்தியா? கிண்டல் பண்ணாம சினிமா வசனம் எல்லாம் பேசிட்டு இருக்க. அபி, நீ சின்ன வயசுல என் கூட பழகுறல்ல, என்ன பத்தி தெரியாதா உனக்கு? உன்னை பத்தி தெரிஞ்சதுனால தான் நான் சொல்றேன். ஒரு விஷயத்த செய்யறோம்னா முதல்ல அந்த விஷயத்த முழுசா கத்துக்கணும், அதுக்கப்புறம் தான் அதை முயற்சி பண்ணணும். சரி, இருந்தாலும் பரவாயில்ல, உன் பிசினஸ்க்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் அபி. சரி, உள்ள போலாம். அபி, உனக்கு ஏதாவது ஐடியா வேணா சொல்லு, நான் கடைக்கு புது ஐடியா வச்சிருக்கேன். பாப்போம் பாப்போம். அபி மாமா வாமா. ஆமா, காலங்கத்தால இவங்கிட்ட என்ன பேச்சு? இங்க பாரு, இவனும் உருப்பட மாட்டான், கூட இருக்கிறவங்களையும் உருப்பட விட மாட்டான். மாமா, நீங்க இவனை என்கரேஜ் பண்ணலனா கூட பரவாயில்ல, அவனை டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க. நீங்க வேணா பாருங்க, என்னைக்காவது ஒரு நாள் இவன் ஒரு பெரிய பிசினஸ் மேக்னெட்டா ஆவான். கேட்டுக்குங்க. கேக்குதுடா, நல்லாவே கேக்குது. அபி பக்கத்துல தானே இருக்க. இவன் பெரிய ஆளா வரணும்னு நான் நினைக்கலம்மா. இந்த வீடு, கடை, இந்த சொத்தையெல்லாம் காப்பாற்றுற அளவுக்கு பொழைச்சா போதும். டேய், என்னடா இது கன்றாய் விவசாயம்? முதல்ல போய் கழட்டி போடு, போ போ. அம்மா நீ உட்காருமா. என்னாச்சு மாமா? ஒன்றும் இல்லைம்மா, உன்னை பார்க்கலாம் தான் வர சொன்னேன். மாமா, இந்த மாசம் வாடகை கொஞ்சம் லேட் ஆகும், தங்கச்சிக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும். அபி, கடை வாடகை எப்ப வேணாலும் தரலாம், முதல்ல படிப்பு தான் முக்கியம். அதை நீ சொல்லாத. ஒவ்வொரு வகுப்புலையும் 3 வருஷம் உட்காந்து படிச்சிருக்க. டாடி, அது நிதானமா புரிஞ்சு படிச்சது, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? மாத்திரை போட்டதுக்கு அப்புறமும் பிபி ஏறுது. இந்தாம்மா, இந்த போட்டோ பாருமா. மாமா, எல்லா போட்டோவும் நீங்க எடுத்ததா? பிரமாதமா எடுத்திருக்கீங்க. வீட்ல ஒரு போர்ஷனை ஸ்டுடியோவா மாத்திட்டீங்களா? ஏமா, இந்த வயசுக்கு மேல நான் ஸ்டுடியோ வச்சு என்னமா பண்ண போறேன்? இந்த அருமை மகனை வச்சுக்கிட்டு. இங்க பாருமா, இந்த போட்டோவை பாரு, இதுல எந்த பையனை பிடிச்சிருக்குன்னு சொல்லு. இப்ப எதுக்கு மாமா இதெல்லாம்? அதானே. இங்க பாருமா, 6 வயசுல உங்க அம்மாவோட கையை பிடிச்சிட்டு நீ இந்த கடைக்கு வந்த. இன்னும் உன்னை நீ சின்ன பொண்ணாவே நினைச்சிட்டு இருக்க. இங்க பாருமா, உனக்கு கல்யாணம் பண்ற வயசு ஆயிடுச்சு. அதுக்காக நீ வச்சிருக்க போட்டோல இருக்க ஆளுங்க எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? மாமா, நான் சிரிச்சதுக்கு தப்பா நினைச்சுக்காதீங்க. பரவாயில்லம்மா. நியாயமா இதை செய்ய வேண்டிய என் அப்பா எந்த கவலையும் இல்லாம சீட்டு விளையாடிட்டு இருக்காரு. ஆனா நீங்க உங்க பில்டிங்ல வாடகைக்கு கடை நடத்துறவளுக்கு இவ்வளவு மெனக்கடுறீங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல மாமா. அபி, இந்த பில்டிங்ல கடை நடத்துற யாரோ ஒருத்தரா இருந்தா நான் இவ்வளவு மெனக்கட மாட்டேமா. என் தங்கச்சி மகனி, உங்க அம்மா எங்கூட பிறக்காத தங்கச்சி மானஸ்திமா. நீயாவது உங்க அப்பா சீட்டு விளையாடுறாருன்னு வாய் விட்டு சொல்ற, ஆனா அவ ஒரு நாள் கூட தான் புருஷனை எங்கேயும் விட்டு தரவே மாட்டாமா. அவர் வேலைக்கு போகாத விஷயத்த அவர் வாயால சொல்லிதாமா எனக்கே தெரியும். உங்க அம்மா உங்களை விட 100 மடங்கு அன்பு காட்டி என் பையனை பார்த்துக்கிட்டாமா. அதுக்காக நான் காட்டுற சின்ன நன்றி கடன் தான் இது. மாமா, நீங்க யாரை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க சொன்னாலும் நான் யோசிக்காம தலையாட்டுவேன். ஆனா மாமா, தங்கச்சியும் தம்பியும் நல்லா படிச்சு நல்ல நிலைமைக்கு வரணும். அது வரைக்கும் நான் என் வாழ்க்கையில எந்த முடிவும் எடுக்க முடியாது மாமா. அம்மா, நீ எப்பவும் அவங்கள கைவிட மாட்ட, நல்லா பாத்துக்குவ. அது வேற இது வேறம்மா, புரிஞ்சுக்க. உன்னை பாத்துக்கவும் உன் மேல அக்கறை செலுத்தவும் ஒரு ஆள் வேணுமா? மாமா, அதுக்கு தான் நீங்க இருக்கீங்க, ரகு இருக்கா. எனக்கு வேற என்ன குறை இருக்கு மாமா? அபி, உன்னை சுத்தி 1000 பேர் இருந்தாலும் உனக்குன்னு ஒருத்தன் கூட நிக்கிற மாதிரி இருக்குமா?
அபிக்கு தான் இப்ப கல்யாணம் பிடிக்கல வேணான்னு சொல்லுதுல விட. இங்க பாரு, பேசாம இருக்கியா இல்லையா? கோபத்தை கலப்பாத. அபிமா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா. மாமா, தம்பி தங்கச்சி எல்லாம் நல்லா வாழ்றத என் கண்ணால பாக்கணும் மாமா. இங்க பாருமா, நம்ம நல்லா இருந்தா எல்லாரையும் பாத்துக்கலாமா. எல்லாரையும் நம்ம நல்லா வச்சுக்கிட்டா அதுக்கப்புறம் நாம நல்லா இருக்கிறதுக்கு கடவுள் ஆசீர்வாதம் பண்ணுவாரு மாமா. சரி மாமா, நான் அப்படியே கிளம்புறேன். கடையில நிறைய வேலை இருக்கு. அபி, நாளைக்கு இதை விட அதிகமான போட்டோ கூட நாளைக்கு அபி வேணாம் தான் சொல்லும். வேண்டான்னு சொன்னாலும் கோவமா சொல்ல மாட்டேன் மாமா. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்குவ. ஒத்துக்கிட்டா கல்யாணம் பண்ணி வைங்க, சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கிறேன். அபி, இவர் பாக்குற மாப்பிள்ள யாரும் சரியில்லை, நீ அவசரப்படுறாத. மகனே, கண்டிப்பா என் கல்யாணத்துக்காக நான் அவசரப்படவே மாட்டேன் ரகு. ரகு, வரேன். பிசினஸ்ல ஜெயிச்சுட்டு வரேன். Excuse me. May I come in? வாங்கம்மா. என்ன யோசிச்சுட்டு இருந்த? ஒரு உண்மையை சொல்லட்டுமா? Of course. நான் உன்னோட அம்மாடா. அபி டெய்லர் பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். டெய்லரா? What? ஆமாம்மா. அந்த டிசைன் கொஞ்சம் பாருங்களேன். Wow. Nice work. Perfectly stitched. நல்லா தச்சிருக்காங்க. யாரு டிசைனர்? நான் சொன்னனே, அபி டெய்லர். அவங்க தான். ஆச்சரியமா இருக்கு. யூ ரைட்மா. ஒரு டெய்லருக்குள்ள இவ்வளவு பெர்ஃபெக்ஷன் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. துல்லியமா ஒரு இன்ச் மாறாம. பா, நானே சர்ப்ரைஸ் ஆயிட்டேன். நீங்க போர்ட் மெம்பர்ஸ் முன்னாடி எனக்கு தந்திருக்க இந்த 15 டேஸ்ல நான் அந்த டெய்லரை வச்சு நல்லா இன்னோவேட்டிவா புதுசு புதுசா டிசைன்ஸ் பண்ணி நம்மளோட பிராண்டையே சும்மா அப்படியே மாத்தி செட் பண்ண போறேம்மா. திங்க் லோக்கல், ஆக்ட் லோக்கல்னு சொல்ற மாதிரி இந்த லோக்கல் டெய்லரை வச்சு குளோபல் மார்க்கெட்டை ஃபேஸ் பண்ண போறேன். அசோக், ஃபேஷன் மார்க்கெட்ல நமக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு. கால் ஃப்ரம் டிசைனர்ஸ் ஃப்ரம் பிரான்ஸ், இட்டலி, உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் கூட்டிட்டு வா. நீ சக்சஸ் ஆவறதுக்கு ஒரு டெய்லரா? என்ன பேர் சொன்ன? அபி டெய்லர். Whatever. எனக்கு ஹோப் இல்ல. எனக்கு இருக்குமா. ப்ளீஸ் ட்ரஸ்ட் மீ. Okay. Well then, this is your game, your rules. But remember, you have to win for sure. Definitely ma. All right. 15 days, very crucial, huh? All the best. Good luck. Yeah. என்னக்கா, வாடகை எப்ப தருவன்னு கேட்டாரா? எப்பவும் போலதான். மாப்பிள்ளை போட்டோ காமிச்சாரா? அபி, அவரு உன் அப்பா ஸ்தானத்துல இருந்து நிறைய மாப்பிள்ளை பாக்குறாரு. உனக்கு பிடிச்ச மாதிரி ஆள் வந்தா கல்யாணம் பண்ணிக்கோ. ஏன் அக்கா, உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது? ஏபி, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் தம்பி தங்கச்சியை படிக்க வைக்க முடியாதா என்ன? கண்டிப்பா முடியாது. ஏன்? வர ஆளு என் அப்பா மாதிரி குடும்பத்தை பத்தி கவலைப்படாம இருந்தானா எல்லாருக்கும் கஷ்டம் தானே. அதுவும் சரிதான். அப்படி ஒருத்தன் உனக்கு மாப்பிள்ளைய வரமாட்டாங்கக்கா. உன் குணத்துக்கு. என்ன, ராஜகுமாரன் தான் வருவானா? கண்டிப்பா வரதான் போறான். நீயும் கல்யாணம் பண்ணிக்க தான் போற, அதை நாங்க பார்க்க தான் போறோம். நடக்கும்போது பாப்போம். அப்படி பிடிவாதமா பேசாதக்கா. உனக்குன்னு ஒருத்தன் இனிமே பிறக்க போறது இல்ல. இந்நேரம் அவன் உன் வாழ்க்கைக்குள்ள வந்திருப்பான். நீ தான் அவனை கவனிக்காம விட்டிருப்ப. பாத்தியா, மணி அடிக்குது. நான் சொன்னது உண்மைதான். கொஞ்ச நேரம் உங்க ராஜா ராணி கதையை நிப்பாட்டுறீங்களா? வேலைய பாருங்க. ஹலோ. ஹலோ அபி, நான் சுபத்ரா பேசுறேன். சொல்லுங்கக்கா, என்ன புது நம்பர்ல இருந்து வரீங்க? இது என் ஆபீஸ் நம்பர். ஓ, ரொம்ப முக்கியமான விஷயம் அபி. நீ உடனே என் ஆபீஸ் வரைக்கும் வர முடியுமா?